பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாரும் புது டீமா இருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாகவே எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாவிலே எடுத்திருக்காங்க. பட் கதை ரொம்ப அருமையாக இருக்கு. மக்கள் எல்லாரும் பணம்னு ஓடிட்டு உறவுகளை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு. அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷமாகவே சிறப்பாக சம்பாதிக்கலான்றதை இதில் ஒரு நல்ல விதமாக சொல்லப்பட்டிருக்கு சார். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான டீம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். குடும்பத்தோடு பார்க்குற நல்ல ஒரு படம். கண்டிப்பாக சார், எந்த ஒரு ஆபாசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லா ஃபேமிலியும் பட்டி தொட்டியெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருந்தது. படத்தில் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். மித்ரனோட நடிப்பு நல்லா இருந்தது, மீராவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஃபேமிலியும் முக்கியம். அதாவது வந்து ஒரு ஜென்டிலாக இருக்காங்க. நல்லா எப்படி சொல்கிறது, அந்த புரிதலோட ஒரு மேரேஜ்னால் ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதலோட கரெக்டாக இருக்கிறது மித்ரன் தான். அவன் வந்து இன்னொரு மீராவோட ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா ரொம்ப கோவம், ரொம்ப டென்ஷன், எமோஷன், அது லைஃபுக்கு செட் ஆகாதுல்ல. ஆனால் அது தவறு. ஒரு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கணுன்றது இந்த படம் மூலயமா நல்ல கருத்து இருக்குது. ஆனால் ஃபேமிலியோடு பார்க்கலாம், புரிதல் வரும். ஒரு புரிதலோடு இருக்கணும், அதுதான். எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, குடும்பமாக பார்க்கலாம், அவ்வளோதாங்க. பொழுதுபோக்காக இருக்குது. என்ன பிடிச்சதுன்னா ஒரு ஆண் மகன் வந்து எப்படி இருந்தால் ஒரு பெண்ணை கவர முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும். ஒரு பெண்ணை வந்து எப்படி புரிஞ்சு நடக்கணுன்ற மாதிரி எடுத்துக்காட்ட சொல்லார் கதாநாயகன். நல்லா இருக்குது. அவருடைய நடிப்பு நல்லா இருக்குது. கதாநாயகன் கரெக்டாக முடிவு எடுக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது, விறுவிறுப்பாக பொழுதுபோக்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு சாங்கும் நல்லா இருக்குது, குடும்பமாக வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்து உறவுகளை மேம்படுத்த படம். அதாவது இப்போ இன்றைக்கி ட்ரெண்டில் எல்லாமே காசு சம்பாதிக்க அமெரிக்கா வெளிநாடு போயிடுறாங்கல்ல, அங்கெல்லாம் போகக்கூடாது. தாய் தந்தை, பெத்த தாய் தந்தையோடு இருக்கணும், உறவுகளோடு இருக்கணும், சகோதர சகோதரிகள், பெத்த மனைவிமார்கள் இவங்களோட தான் இருக்கணும் அப்படின்றது உறவுகளை மேம்படுத்த படம் அருமையாக இருந்து. குடும்ப உறவுகளை வந்து ரொம்ப, அதுவும் மலேசியாவில் எடுத்துருக்காங்க படமெல்லாம். மலேசியாக்காரங்க இந்தளவு திங்க் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது படம். லவ் பற்றிலாம் ஒன்றும் இல்லைம்மா. லவ் பண்ணுற லவ்வும் ஒரு ட்ராக் போகுது. மெயின் கண்டென்ட் பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு பணம் சம்பாதிக்க போகாதீங்க, உறவுகள் இங்கேயே அந்த சம்பாதிங்க அப்படின்றது நல்ல வந்து ஆமாம் புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப நல்லா பிரமாதம் கொடுத்துருக்காங்க. போர் அடிக்காமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசிக்லாம் நல்லா பண்ணுறாரு. லொக்கேஷன் எக்ஸ்ட்ரானரி, மேக்கிங் சூப்பர் மேக்கிங். இன்னும் கொஞ்சம் காமெடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கும். ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. 2 லவ் ஸ்டோரி தான். அவங்க வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு வான்னு சொல்கிறாரு, துபாய்க்கு. இவங்க போகாமல் இருக்காங்க. ஃபேமிலியாக இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு படம். சூப்பர். லவ் ஸ்டோரி தான் சார். ஃபேமிலியாக இருந்து பார்க்கலாம். காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. லவர்ஸோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர். ஃபேமிலியாக இருந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க படம். ஆக்சுவலி வந்து மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலேசியா டீமு. மலேசியாவிலேருந்து வந்து அங்கே ஃபுல்லாகவே படம் பிடிச்சிட்டு இங்கே வந்து ரிலீஸ் பண்ணதுன்றது பெரிய ஒரு விஷயந்தான். பட் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் படம் நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. நான் ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு கதை தான். சரிங்க, படம் நல்லா இருக்குது சார். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா இருக்குது. கதை வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக போயிட்டுருக்கு. லவ் கான்செப்ட் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதில் வேறு எதுவும் பெருசாக சொல்லலாம். எல்லாருமே பார்க்கலாம், சண்டை வராமல் இருக்கும். அதை வந்து பெட்டராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்த்துட்டு போய்ட்டு சண்டை போடாமல் இருந்தால் பெட்ரு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். என்னன்னா லவ் நல்லா இருக்கும். அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, லவ்க்கு கண்டிஷன் அப்ளை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள படம் தான். ஸ்லோ மேக்கிங் தான், ஆனால் பட் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஓகே, சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் கண்ணீரா FDFS படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் கூட பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. சூப்பரான பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் போய் கண்ணீரா படத்தை
பார்க்கணும், பார்த்து கண்டிப்பாக மகிழ்வீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்தும், டிசப்பாயிண்ட் பண்ணாது. அந்த நம்பிக்கை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஆடியன்ஸ்ட்டு பேசும்போது நானே பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்ணீரா படம் இன்று முதல் February 14 காதலர் தினம். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட போய் படம் பாருங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாங்கள் தயாரிச்சிருந்த படமும் மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸ் கண்ணீரா. ஸோ இன்றைக்கி வந்து பப்ளிக் ரிவ்யூ நல்லா இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப, அதாவது உறவு முறைகளை வந்து ரொம்ப அழகாக கையாண்டுருக்கீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஒரு 10-11 படங்கள் வந்ததில் கொஞ்சம் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் சில ஓரிரு நாட்கள் ஆகும். ஏன்னா படத்தோட ரிவ்யூ போய் சேரணும். ஸோ படத்தை பார்த்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா இன்னும் இது நிறைய ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்ணீரா, வாட்ச் இன் நியர் யுவர் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.